ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் ரெஸ்டரேஷன் இன் இங்கிலாந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போகலாமா? சினாப்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு எஸ்ஏயில் உள்ள சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை திருத்துறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். ஓகே, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஏ எழுதுகிறப்ப சினாப்சிஸ் இல்லாமல் எழுதவே கூடாது. ஓகேவா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாமா? ஸோ சார்லஸ் டூ வாஸ் restored to the English throne in 1660. அதாவது சார்லஸ் டூங்கிற ஒருத்தவங்க அரசராக ஏற்கனவே இருந்திருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் ஏற்கனவே அரசராக அவர் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துகிட்ருக்க சமயத்தில் அவங்க திருப்பி அந்த அரச பதவியை விட்டு போயிட்டு திருப்பி வர்றது பேர் தான் ரீஸ்டோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது கெட் பேக் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இங்கிலீஷ் த்ரோன் அப்படின்னா ஆங்கில ஆட்சியில். ஆமாம், த்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அரசாட்சி அரசர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான் எப்போ பிடிச்சிருக்காரு அப்படின்னா 1660 தான் திருப்பி ஆட்சிக்கு அவர் வந்திருக்காரு. யார்? சார்லஸ் டூங்கிற ஒரு அரசர் வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து த இங்கிலீஷ் பீப்புள் ஹூ cannot tolerate the democratic ideals for a long period heavy a sign at the restoration. அதாவது டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா ஜனநாயக லட்சியங்கள்னால் என்னென்னா, இப்போ ஒரு ஜனநாயகம்னா ஒரு நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? அது மக்கள்கிட்ட நிறையா வரி பணத்தை வாங்கணும் அப்படின்னு தவறான நோக்கத்தில் இருந்துச்சுன்னா அது மக்களால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. டாலரேட்னால் தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சகிச்சிக்கவே முடியலை இங்கிலீஷ் மக்களாலனா இங்கிலாந்து நாட்டினுடைய மக்கள் இதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ லாங் பீரியட், இது ரொம்ப ஒரு லாங் பீரியட் அப்படின்னா ரொம்ப நிறைய நாள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஹெவிட் அ சைன் அட் த ரெஸ்டோரேஷன் அப்படின்னா, ரெஸ்டோரேஷனுங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு பெருமூச்சே விட்டாங்களாம். ஹெவிட் அ சைன் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் வந்தால் நம்மளுக்கு விடிவு காலம் பிறந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் ரிலீஜியன் ஆஃப் த ரெஸ்டோரேஷன் பீரியட். அதாவது ரிலீஜியன் எப்படி இருந்திருக்கு ரெஸ்டோரேஷன் பீரியடுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே. டூரிங் தி ரெஸ்டோரேஷன் பீரியட் ஆங்கிலிகானிசம் வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட். இட் பிகேம் த ரிலீஜியன் ஆஃப் த அப்பர் கிளாஸ் பீப்புள். அதாவது ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்போ ஆங்கிலிகானிசம்ங்கிற ஒரு ரிலீஜியன், அதாவது கிறிஸ்டின்லேயே அது ஒரு கேஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ அது திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்திருக்கு, ஆனால் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? ரூல்ஸ் கொண்டு அதை இன்னும் அந்த ரிலீஜியனை மேன்மைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அது யாரோட ரிலீஜியனாக இருக்குது? அப்பர் கிளாஸ் பீப்புள். அப்பர் கிளாஸ் பீப்புள்னால் மேல்வட்ட மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எப்படி இப்போ நம்ம நாட்டில் ஒரு பிரிவினை இருக்குதோ அந்த மாதிரி அந்த நாட்டில் அப்பர் கிளாஸ் பீப்புளாக மேல் ஜாதி மக்களுடைய கேஸ்ட்டாக எது இருந்திருக்கு? ஆங்கிலிகானிசம் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட்னா என்ன? அந்த ஆங்கிலிகானிசம்ங்கிற ரிலீஜியனை நிறைய இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் கொண்டு இன்னும் மேன்மைப்படுத்தியிருக்காங்க. அந்த ரிலீஜியன் யாரோடதாக இருக்குது? மேல் ஜாதி மக்களோடையதாக இருக்குது அந்த மதம் ஓகேவா? நெக்ஸ்ட் அண்டர் அ கிளார்டன் கோடு த நான் கன்ஃபர்மிஸ் குவாக்கர்ஸ் வேர் பெர்செக்வேட்டட். அப்படின்னா என்னென்னா, கிளார்டன் கோட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கெவாலியர் பார்லிமெண்ட் இருந்துச்சு இல்லையா? அதாவது போன ரிஃபர்மேஷன் எஸ்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரிஃபர்மேஷனில் அரசரை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பார்லிமெண்ட் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, கெவாலியர் பார்லிமெண்ட்டு. ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் 4 ஆக்ட் வெளியிட்றாங்க. 4 சட்டத்தை வெளியிட்ருக்காங்க. அந்த 4 சட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த 4 சட்டத்தை எதுக்கு வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, மக்கள்லாம் கீழ்த்தரமான போக்குகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 4 இதுவுமே ஒரு கட்டுப்பாட்டான ஒரு சட்டமாக வெளியிட்ருக்காங்க. அது பேர் தான் கிளார்டன் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா நான் கன்ஃபர்மிஸ்ட்டுக்கும் குவாக்கர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும். அந்த நான் கன்ஃபர்மிஸ்ட் அப்படின்னா ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்குல்ல, கேத்தலிசம், அதில் சொல்கிறத நார்மலாகவே அவங்க மதத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்தினரில் வேர் பெர்செக்வேட்டட் அப்படின்னா என்னென்னா,
துன்புறுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தாழ்ந்த ஜாதி மாதிரி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாத சட்டங்களை அவங்களுக்கு போட்டு துன்புறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. The Roman Catholics were not allowed to participate in a local and national government. அதாவது ரிஃபர்மேஷன் எஸ்ஸே படிச்சிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பாருங்கள். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் வந்து யார் அப்படின்னா, அவங்க தனியாக ஒரு சர்ச் அமைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது அரசர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த சர்ச்சில் சட்டமாக வச்சுருப்பாங்க. அதனால தான் ரிஃபர்மேஷனுங்கிற ஒரு மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட்டோட ரிசல்ட்டாக தான் அப்படி அவங்க தனியாக போய் ஒரு சர்ச் வச்சு நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க யாருமே அரசருக்கு கட்டுப்படாதனால அவங்களால வந்து கவர்மெண்ட்டோட எந்த ஒரு பதவியிலையும் இருக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அலோவுடே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, During the Restoration period, the upper class was politically divided into parties, namely Whigs and Tories. அதாவது ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்போ அப்பர் கிளாஸ் மக்கள் இருந்தாங்கள, மேல்ஜாதி மக்கள், அவங்களுக்குள்ளேயே 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த பார்ட்டிஸ் பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக 2 கூட்ட மக்கள் வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பேர்லாம் என்னென்னா விக்ஸ் அண்ட் டாரிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது டாரிஸ் வந்து கிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க, விக்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுடைய ரைட்ஸுக்கும் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சலுகைகள், பார்லிமெண்ட்டுடைய சலுகைக்கும் ரைட்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்காக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டோரிஸ் வந்து கிங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி எஸ்ஸேல பார்த்துருப்போம், சிவில் வாரில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, கிங்குக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, கெவாலியருங்கிற ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணும், பார்லிமெண்ட்டுக்கு ரவுண்ட் ஹெட்ஸுங்கிற ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணும் நான் சொன்னேன்னா. ஸோ அதுதான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இது சிவில் வாருங்கிறது யாருடைய காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா சார்லஸ் I காலகட்டத்தில் நடந்தது. இது சார்லஸ் II காலகட்டத்தில் நடக்கிறது, ரெஸ்டோரேஷன் பீரியடில் நடக்கிறது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, த ராயல் சொசைட்டி அப்படின்னா வந்து என்னென்னா, த ராயல் சொசைட்டி வாஸ் ஃபார்ம்டு இன் 1662 வந்து இந்த ராயல் சொசைட்டி தான் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ராயல் சொசைட்டினா என்ன அப்படின்னா, இட் வாஸ் பேட்ரோனைஸ்டு பை த கிங் சார்லஸ் II அண்ட் ஹிஸ் கசின் பிரின்ஸ் ரூபர்ட். அதாவது பேட்ரோனைஸ்டுனா இந்த ராயல் சொசைட்டிங்கிறது ஒரு ராயலான சொசைட்டினா சமூகம். ராயல்னால் பெரிய பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவங்க, சொந்தக்காரவங்க, இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் மாதிரி, ஒரு பணக்கார சமூகம் மாதிரி. இதுக்கு யார் ஆதரவளிக்கிறா அப்படின்னா வந்து கிங் சார்லஸ் II வந்து ஆதரவளிக்கிறாங்க. ஒரு குழு மாதிரி இருந்துக்கிறது. எந்த முடிவெடுத்தாலும் இவங்க இல்லாமல் முடிவெடுக்க முடியாது, இவங்க தான் வந்து மக்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு என்ன தான் அரசர் முடிவெடுத்தாலும் அதில் வந்து எனக்கு இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து உடன்பாடு இல்லைன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இதெல்லாம். ராயல் சொசைட்டினா இப்படி தான் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அரசர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவரால் ஒரு முடிவு செஞ்சோம்லாம் செய்யவே முடியாது. இப்போ அப்படியே பார்லிமெண்ட்டில் எல்லாருக்கூடயும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் அரசர் குடும்பத்தை கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாரால் ஆதரவளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சார்லஸ் IIவாலையும் அவங்களோட கசின் பிரின்ஸ் வந்து ரூபர்டாலையும் ஆதரிக்கப்பட்டிருக்கு. பேட்ரோனைஸ்ட் அப்படின்னா ஆதரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா, இட் வாஸ் டிஸ்கவர்ட் a science could be developed in farming, navigation, industry, medicine, engineering. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சயின்ஸில் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும், அது நிறைய டெவலப் பண்ணணும். ஃபார்மிங்னால் வந்து அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில், நேவிகேஷன்னா வந்து இதில் கப்பல் துறைமுகத்தில், கப்பல் ஒரு புது நாட்டுக்கு போகிறதுல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும். இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள், இந்த மருத்துவத்தில், அப்புறம் இன்ஜினியரிங்கில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ராபர்ட் பாய்லன் அண்ட் இசாக் நியூட்டனுங்கிறது யாருன்னா சயின்டிஸ்ட் ஆஃப் த டே, ஃபெமிலைஸ்டு பை த பீப்புள். அதாவது அந்த காலத்தில் அந்த காலகட்ட மக்களுக்கு வந்து இவங்க 2 பேர் ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா, வித் லா ஆஃப் யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சனால. அந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, லா ஆஃப் யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலே என்ன நடக்குது அப்படின்னா, சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், விச்சஸ்னால் வந்து
சூனியக்காரின்னு சொல்லுவாங்களா அவங்க, வித்துக்ராஃப்ட்னா அந்த சூனியம் செய்கிறது, இதெல்லாம் வந்து கம்மியாக பரவ ஆரம்பிச்சிச்சு. பிகேம் லெஸ் வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் சொசைட்டியில். ஓகேவா. அடுத்து ரெஸ்டோரேஷன் தியேட்டர்ஸ். ஓகேவா. அந்த காலத்தில் தேட்டர் அப்படின்னா இப்போ நம்ம பீரியடில் இப்போ நம்ம காலகட்டத்தில் எப்படி இருக்குது, பெருசாக ஸ்க்ரீன் இருக்குது, ஏசி போட்டிருக்கோம், பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, அதுக்குன்னு கேன்டீன் அதுக்குன்னு தனியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனால் அந்த காலத்தில் தேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா மேடை நாடகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தமிழில் மேடை நாடகம் அப்படின்னா தெருக்கூத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தெருவில், அதாவது அதெல்லாம் டான்ஸ் ஆடுறது. ஓகேவா. ஆனால் இது வந்து என்னென்னா தேட்டர்னால் நடிக்கிறது, ட்ராமா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. தெருக்கூத்துனால லிட்டரலி அந்த மீனிங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஐ ஹோப். நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் த பியூரிட்டன் ரூலில் வந்து பியூரிட்டன் ரூல் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியஸாக ரூல் பண்ணியிருக்காங்க. எப்போனா கரெக்டாக அந்த மார்ட்டின் லூதர் சண்டை போட்டார் பற்றியா, அந்த காலகட்டம் தான் அது பியூரிட்டன் ரூல்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தை ரெஃபர்மேஷன் வந்து அது ஒரு மூமெண்ட், அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மூமெண்ட். அந்த பியூரிட்டன் ரூலில் எப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், ரிலீஜியஸாக இருக்கணும், எப்போவுமே அவங்க மதத்தை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும், எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்காது, ஆண்கள் வந்து பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி நான்வெஜ்ஜஸ்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்திருக்கு. அதனால் அப்போ வந்து தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு அந்த காலகட்டத்தில். ஓகேவா. ஆனால் திருப்பி அதாவது இந்த விஷயம் எப்போ நடக்குது, ரிஃபர்மேஷன் பீரியடில் நடந்திருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது தேட்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னா, எப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ரெஸ்டரேஷன் பீரியட்லாம் கொண்டு வந்திருக்கு. நவ் தே ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி சேஞ்சஸ் வேர் மேட் இன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளே ஹவுஸ். பிளே ஹவுஸ்னால் வந்து இந்த நாடக மேடை இருக்கும் இல்லையா, இந்த ட்ராமா ப்ளே பண்ணுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெளித்தோற்றலாம் பயங்கரமாக சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர் கம்ப்ளீட்லி ரூஃப்டு அண்ட் லைட்டட் அண்ட் கேண்டில். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்டு கிடக்குதுன்னா அதில் சும்மா மேடை மாதிரி போட்டு மக்கள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து இருட்டில், அதாவது வெயில் நேரத்தில் போட மாட்டாங்க மோஸ்ட்லி நாடகம்லாம், நைட்டில் தான் போடுவாங்க. சினிமா கொட்டாயின்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில். ஸோ நைட்டில் போட்டால் தான் வந்து கீழே உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்லி ரூஃப்னால் கொட்டாய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொட்டாய்க்குள்ளே வெளிச்சத்துக்காக கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. தேவர் ட்ராப்டு கர்டைன்ஸ் அண்ட் பெயிண்டட் சீனரி. ட்ராப்டு கர்டைன்ஸ்னால் அந்த மேடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சீன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அரசர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா ஸ்டார்டிங் சீன்லாம் வரப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ரீன்லாம் கூட அழகாக திறக்கும்ல ஒவ்வொரு ஸ்க்ரீனாக, அந்த மாதிரி ட்ராப்பை கர்டைன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அந்த கொட்டாய்க்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்டட் சீனரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த உமன் ரோல்ஸ் ஆக்டட் பை த உமன் தெம்செல்ஸ். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது நார்மலான விஷயம் தானே, பெண்களுடைய கதாபாத்திரத்தை பெண்கள் தானே நடிப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் வந்து ஆண்கள் நடிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னா, அந்த தேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சுல, அப்போ இருந்திருக்கு, அதனால தானே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போது தேட்டர் இருந்த காலகட்டத்தில் வந்து ஆண்கள் தான் நடிச்சிருக்காங்க பெண்கள் மாதிரி. இந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஆமாம், அப்படி அவங்களாம் வெள்ளைக்காரவங்க தானே, ஸோ கொஞ்சமாக மேக்கப் போட்டாலே அவங்களாம் கேர்ள்ஸ் மாதிரி தானே தெரிவாங்க. ஸோ அப்படிலாம் பெண்கள் மாதிரி அவங்க ஆண்கள் வேடமிட்டு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் மாற 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 ரெஸ்டரேஷன் பீரியடில் பெண்களே அவங்களுடைய கதாபாத்திரத்தை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடிக்கிறப்ப தான் வந்து ஸோ மென் க்ரௌடட் ஆன் அ தியேட்டர்ஸ். அப்படி நடிக்கிறப்ப வந்து மென் வந்து நிறைய ஆண்கள் வந்து பெண்களை பார்க்கறதுக்காண்டியே வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சா, நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரௌடட்னா கூட்டம். ஸோ தே ஆர் அட்ராக்டட் பை த ஆக்ட்ரஸ் மோர் தென் ப்ளே. அவங்களோட அட்ராக்ஷன் வந்து அந்த நடிகைகள் மேலே தான் இருந்துச்சே தவிர அந்த பிளேயில் இல்லை. பிளேயோட அதிகபட்சமாக அந்த நடிகைகள் மேலே தான் இருந்திருக்கு, அந்த கதை மேலே இல்லை, அந்த கதாபாத்திரமான அந்த கதாநாயகி மேலே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ரெஸ்டரேஷன் பிளே வாஸ் ஸோ வல்கர் த டீசன்ட் பீப்புள் அவாய்டட் டு கோ த தியேட்டர்ஸ். அதான் ரெஸ்டரேஷன் பீரியடில் நடந்த பிளே, அதாவது நடந்த நாடகம் எல்லாமே வந்து ரொம்ப வல்கராக இருந்திருக்கு. வல்கர்னால் என்னென்னா நாகரிகமே இல்லாமல் ரொம்ப கொச்சப்படுற மாதிரி, என்னடா நாடகம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிற மாதிரி அவங்க நடித்த நடிப்புலாம் எப்படி இருந்திருக்குன்னா, மக்களால் டீசன்ட் பீப்புளெலாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க, தேட்டருக்கே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. விச்சர்லேஸ் கண்ட்ரி ஒய்ஃப்
is the drama play on the restoration period is the one of the most vulgar play in the English literature. அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப நாகரிகமற்றமாக எழுதப்பட்ட ஒரு வல்கர் ப்ளே என்ன அப்படின்னா விச்சர்லே எழுத கண்ட்ரி ஒய்ஃப். அந்த ட்ராமா தான் ரொம்ப வல்கரான ப்ளே ரெஸ்டோரேஷன் பீரியட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஒன் வேர்டில் கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்டோரேஷன் லைப்ரரி. லைப்ரரினா வந்து என்ன, நம்மளுக்கெல்லாம் தெரியும் நூலகம் அப்படின்னு, சரியா? ஸோ இந்த நூலகத்தில் என்ன ரெஸ்டரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் என்னென்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்தது, ஆனால் கொஞ்சம் பெட்டராக மாறி இருக்குது சார்லஸ் II வந்தோன்னு, அவ்வளோதான். ஓகேவா. ப்ரைவேட் லைப்ரரி ஆடட் டு தீஸ் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் வெல்தி பீப்புள். அதாவது அந்த காலகட்டத்தில் பணக்கார மக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் எது வந்து கௌரவமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட நூலகமே வச்சுருக்குது, அவங்க வீட்லேயே தனிப்பட்ட நூலகம் வச்சுருக்குது அவங்களுக்கு கௌரவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சம்யூல் பேப்பீஸ் அண்ட் காட்டன் ஃபேமிலிஸ் ஹேட் தேர் ஓன் லைப்ரரிஸ். யார் யார் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா பெரிய பணக்கார குடும்பத்துலேயே சம்யூல் பேப்பீஸும் காட்டன் ஃபேமிலிஸ் அப்படின்னா காட்டன் வச்சு உற்பத்தி பண்ணுறவங்களாம் இருக்கலாம், அவங்க தான் வந்து ஓனாக சொந்தமாக நூலகம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In many Yeoman families had at least a bookshelf consisting of good books. அதாவது மற்ற நிறைய யாமன் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தக ஷெல்ஃபாவது வச்சுருப்பாங்க, ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க, ஒரு புக் ஷெல்ஃபு, அதில் நல்ல புத்தகங்களாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவாத குறைஞ்சபட்சம் அவங்க வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1684 தான் டென்னிசன்ங்கிறது யார் அப்படின்னா த ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபரிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு ஆர்ச் பிஷப், அவர் தான் டென்னிசன். அவர் 1684 என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா பப்ளிக் லைப்ரரி லண்டனில் ஒரு பப்ளிக் லைப்ரரி கொண்டு வராது, பொதுவான நூலகம் காமன் லைப்ரரி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து ஃபார் தி பெனிஃபிட் டு த எஜுகேட்டட் மென் இன் அ சொசைட்டி. அதாவது அந்த காலகட்டத்தில் படித்த ஆண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பலனாக இருக்கணும், பெனிஃபிட்டடாக இருக்கணும் இந்த சமூகத்தில்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு லைப்ரரி முதல்ல யார் திறந்தாங்கன்னா டென்னிசன் 1684 டென்னிசன் திறந்திருக்காரு. ஓகேவா, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து என்னென்னா the wealthy spires brought their lands from a small spires to enlarge their lands from a small spires to enlarge their estate. அதாவது என்னென்னா பணக்கார மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏழை மக்கள்கிட்டேருந்து பிடிங்கிட்டு வந்துடுறாங்க, அவங்களுடைய நிலத்தை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வந்துட்டு அவங்களுடைய எஸ்டேட்டை வந்து அந்த பிடிங்கிட்டு வந்தாங்க பார்த்தியா, அந்த ஏழை மக்கள்கிட்டேருந்து வந்த நிலத்துலேருந்து அந்த எஸ்டேட்டை வந்து விரிவுபடுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. their condition was better but the small spires due to they want to huge capital, lack of knowledge of new farming, were not doing well அப்படின்னா வந்து ஆனால் வந்து வெல்த்தி ஸ்பையர்ஸ்னால் அவங்க பெரிய பணக்காரமாக இருக்காங்க, ஆனால் அதனால் அவங்க வந்து அவங்களுடைய கண்டிஷன் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்மால் ஸ்பையர்ஸ், அவங்களுக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்கிற நாட்டில் எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எப்படி விவசாயம் பண்ணுங்கிற ஒரு அறிவே இல்லை அவங்களுக்கு, லேக் ஆஃப் நாலேஜ். இந்த எஸ்டேட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரில, இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அவங்களால விவசாயத்தை ஒழுங்காகவே பண்ண முடியல அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. த வெல்த்தி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வித் த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னால் ஒரு கூட்டத்தினரை தான் அப்படி சொல்லுவாங்க. அதில் உள்ள பணக்காரர்கள்லாம் தான் வந்து யாராக இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டோட ஓனராக இருந்திருக்காங்க. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது அவங்க எல்லோரும் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க, அந்த ஹவுஸ் ஆஃப் காமனில் இருக்கிற வெல்த்தி பீப்புள்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறதுலையும் வணிகம் பண்ணுறதுலையும் இண்டஸ்ட்ரினா வந்து தொழிற்சாலைகள் உருவாக்குறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. ட்ரேட் வாஸ் பேட்ரனைஸ்டு பை த கிங். ட்ரேட் வந்து ஏன் வந்து கிங்கால் பேட்ரனைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஆதரவளிக்கிறார். ஏன்னா அதில் வந்து இப்போ ட்ரேட் வணிகம் பண்ணால் அவருக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ இங்கே நல்லா விளையிற பொருட்களை கொண்டு போய் வெளிநாட்டில் விற்கிறது அதிக விலைக்கு, அந்த நாட்டில் அந்த பொருள் இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு அரிசி நல்லா விளையுது, மற்ற நாட்டில் வந்து கோதுமை விளையுதுன்னா அரிசியை அங்கே கொடுத்துட்டு கோதுமையை நம்ம நாட்டுக்கு வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி வணிகம் செஞ்சனால அரசருக்கு அது லாபம் தானே, அதுதான் சொல்கிறாங்க ஆதரவளிக்கிறார் ட்ரேடுக்கெலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது
as well as industry workers means earning was a wages அப்படின்னா வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாயியாகவும் வேலை பார்க்குறாங்க. ஏதாவது அவங்க தான் நிலத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்கல்ல, அதனால் விவசாயிகள்லாம் வந்து அந்த பெரிய பணக்காரவங்க இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமே அவங்களுடைய தொழிற்சாலைகளையும் வேலைக்காரங்களாம் வேலை பார்த்து தினமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்னிங் வாஸ் வேஜஸ்னால் கூலி, தினந்தோறும் கூலி வாங்குறாங்க. சம்பளம்னா வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து வாங்கினா தான் அது பேர் சம்பளம். வேஜஸ் அப்படின்னா கூலி. இதுதான் வேஜஸ்க்கும் சேலரிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா? த வேஜஸ் வாஸ் ரெகுலேட்டட் பை த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். அதாவது இந்த கூலியை யார் வந்து கொடுக்குறா அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னா அமைதி காப்பு நடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அமைதி காப்பு நடுவர்னா எந்த பிரச்சனையும் யாருக்குள்ளேயும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பர்சன் இருப்பாங்களா காமனாக, ஸோ அவங்கள தான் சொல்கிறாங்க. சும்மா பெரியவங்களா இருப்பாங்கள்ல, வயசில் மூத்தவங்களா, அவங்கள தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் அந்த கூலி கொடுக்குறதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணிப்பாங்க. ரெகுலேட்டட் அப்படின்னா வந்து கரெக்டாக கொடுக்குறது, கரெக்டாக இன்றைக்கி கொடுத்தோமா நாளைக்கு கொடுக்குறது, ரெகுலராக கரெக்டாக கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், த பீப்புள் வி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா மக்களுடைய வாழ்வாதாரம் நிலை வந்து உயர்ந்தது, உயர் வாழ்க்கை தரம் பெற்றாங்க. தே டுக் அ மீட் லார்ஜ், அவங்க வந்து நிறைய அதிகமான கறி எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்போ கறி வாங்குறாங்க அப்படின்னா அதிக அளவில் 1/4 கிலோ அப்படின்னா வாங்க 1 கிலோ வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்டாப்பிள் டயட் வாஸ், அவங்களுடைய பிரதானனா தினசரி டெய்லி அவங்களுடைய சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்களில் என்னென்ன உணவு இருக்குன்னா பிரெட் இருக்குது, சாரி பியர்டுன்னு டைப் ஆகிருக்குது, அது வந்து நீங்கள் பிரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐம் சாரி. அதுக்கப்புறம் பியர் இருக்குது, அதுக்கப்புறமேலே வேறு என்ன இருக்குது அப்படின்னா பிரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, BREAD. ஓகேவா? அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, ஐம் சாரி. பியர் அப்படின்னா வந்து தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும், அது ஆல்கஹால். அதுக்கப்புறமேலு மீட் அப்படின்னா கறி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நார்மலான தினசரி உணவு பழக்க வழக்கங்களில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேலு த புவர் லாஸ் விச் செக்டு த ஃபியூலியட் ஆஃப் ப்ரொவைடட் டு த பீஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா புவர் லாஸ்னால் ஏழை மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஏழை மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஃபியூலிடட் அப்படின்னா வந்து என்னென்னா அவங்களுக்கு கிடைச்ச உணவை ஏதோ வயிற்று நிரப்புனா போதும்ப்பா. ஃபியூலினைட் அப்படின்னா அவங்க வயிறு லைட்டாக அரை வயிறு நிரம்பினாலே போதும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சாலே போதும்னு அந்த நிலைமையிலையும் அவங்க வந்து அமைதியாக வாழ்ந்துருக்காங்க அந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் வாஸ் ப்ரொஹிபிட்டட் டூரிங் த பீரியட் ஆஃப் பியூரிட்டன்ஸ் வேர் ரிவைவ்டு. அதாவது பீரியட் ஆஃப் பியூரிட்டன்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது, ஆனால் இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெஸ்டரேஷன் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா த நெட்டிங் ஆஃப் த பேர்ட்ஸ் வாஸ் ஃபேஷனபிள் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் அ பாஸ்ட் டைம்ஸ். அதாவது பேர்ட்ஸை வந்து எப்படின்னா வந்து வலை வச்சு பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஃபேஷனபிளாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். பாஸ்ட் டைம்ஸில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸில் அது ரொம்ப ஃபேஷனபிளாக இருந்திருக்கு. ஃபாக்ஸ் ஹண்டிங் அப்படின்னா வந்து என்னென்னா டியர் ஹண்டிங், ஹேர் ஹண்டிங் வாஸ் பாப்புலர். அப்படின்னா வந்து என்னென்னா ஃபாக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து வேட்டையாடுறது, டியர்னால் மானை வேட்டையாடுறது, ஹேர்னால் வந்து என்னென்னா முயல். ஓகேவா? அதுதான் வந்து ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதை வேட்டையாடுறது எல்லாமே ரொம்ப அந்த காலத்தில் பாப்புலராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பாப்புலர் வாஸ் ரெஸ்லிங். அந்த காலத்தில் மற்றதெல்லாம் வேறு என்னெல்லாம் பாப்புலராக இருந்திருக்குன்னா ரெஸ்லிங்னா இந்த கையும் கோர்த்துக்கிட்டு இந்த கை கீழே சாஞ்சிச்சுன்னா தோத்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. கையை வச்சு 2 பேரும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு யார் கீழே சாய்க்கிறா, யாரோட கை கீழே படுதோ அப்படின்னு அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ரெஸ்லிங். பாக்ஸிங்னா குத்துச்சண்டை. ஸ்வார்ட்ஸ் ஃபைட்டிங் அப்படின்னா வந்து என்னென்னா இது இருக்கு இல்லையா, வால் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வாளை வச்சு சண்டை போடுவாங்கள்ல அது. புல் ஆர் பியர் பைட்டிங். புல் அப்படின்னா வந்து என்னென்னா புல் ஆர் பியர் பைட்டிங். புல்னால் வந்து என்னென்னா இந்த மாதிரி மாடெல்லாம் இருக்குல்ல, மாடெல்லாம் இந்த நம்ம மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வீரத்தை காமிச்சு அந்த மாடை அடக்கிறது. ஓகேவா? அந்த ஹார்ஸ் ரைடிங்னா வந்து குதிரை பந்தயம்லாம் இருக்குதுல்ல, குதிரை இந்த பந்தயம்லாம் கட்டி கூட விளையாடுவாங்கள்ல. ஹார்ஸ் வந்து 10 குதிரை நிற்கும், 10 குதிரை மேலேயே ஆட்கள்லாம் இருப்பாங்க, வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்கல்ல.
ஸோ ஹார்ஸில் வந்து அதாவது குதிரை மேலே வந்து பயணம் பண்ணுற மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஹார்ஸ் மூலிமா ஜெயிப்பாங்க இல்லையா, ஹார்ஸ் ரைடிங், அதுதான் ஹார்ஸ் ரைடிங் சொல்கிறாங்க. காக் ஃபைட்டிங் வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ஆல் டைம்ஸ். காக் ஃபைட்டிங்னா அந்த சேவல்லாம் சண்டை போட வைப்பாங்கல்ல, ஆடுகளம் படத்தில் தனுஷா நடிச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த காக்னா வந்து என்ன, சேவல், 2 சேவல் எப்படி சண்டை போட்டு ஒரு சேவல் ஜெயிக்கும் பற்றியா, அதுதான் அந்த காலத்துலலாம் பாப்புலராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னா வந்துன்னா த கிரேட் பிளாக் ஆஃப் லண்டன் இன் த கிரேட் பிளாக் ஆஃப் லண்டன் இன் 1665 அப்படின்னா பிளாக்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்னென்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நோய் பரவிருக்கு. இப்போ எப்படி நம்மளுக்கு கொரோனா வந்துச்சுல அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நோய் பரவிருக்கு. லண்டனுக்கு அந்த நோய் வந்திருக்குது. எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வேறு இடத்துலேருந்து கப்பல்கள்லாம் வருது இல்லை லண்டனுக்கு, அந்த கப்பல்களில் எந்த நாடு, வேறு நாடு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்த கப்பல் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த நோய் பரவிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போனா அந்த நோய் யாரால் பரவுச்சு, அந்த எலி இருக்கும் இல்லையா, கருப்பு கலரில் ஒரு எலி இருக்கும்ல, அந்த எலி வாய் வச்ச போல் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கும் அந்த நோய் வந்து நம்மளுக்கு வந்து மருந்தே இல்லாமல் நம்ம இறந்துருவோம். அந்த எலிலாம் என்ன பண்ணுறது, இந்த கப்பலில் பயணம் செஞ்சு இங்கே வந்துடுறது தெரியாமல் ஏறி, அது வரணும்னு வர்றது கிடையாது, இயற்கையாக கப்பலில் என்ன வச்சுருப்பாங்க, சாப்பாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்களோ அதுக்காக அது வரும். அது வாய் வச்ச பொருளை மக்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இடத்துல பரவியிருக்கு இந்த பிளாகுங்கிற நோய் வந்து. அந்த கருப்பேலி கடிச்சு மக்கள் நிறையா பேர் இறந்தும் போயிருந்துருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து 1665 சொல்கிறாங்க. த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இன் 1666. அதாவது கிரேட் ஃபயர்னால் ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு லண்டனில். அதாவது பெரிய பெரிய பில்டிங்லாம் அதாவது இப்போ காட்டுத்தீன்னு சொல்லுவாங்கள்ல, காடுகளில் தான் அந்த மாதிரி தீ பரவும். ஆனால் இங்கே வந்து லண்டனில் பில்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு தெரு இருக்குது, ஒரு ரோடு இருக்குது, முக்கியமான ரோடு, ஒரு பெட்ரோல் பங்க்கு வெடிச்சிருச்சு அப்படின்னா எப்படி ஆகும், அந்த தெருவில் பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தாலும் அதுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கும், இந்த சைடு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்கும், சர்ச்சு கோயிலுங்க எது இருந்தாலும் சுற்று வட்டாரம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டெஸ்ட்ராய் ஆயிரும்ல ஒரு தீ பரவுச்சு அப்படின்னா. அந்த மாதிரி டெஸ்ட்ராய்டு இந்த 2 நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் இயற்கையாக நடந்த ஒரு சிதைவுனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விச் டெஸ்ட்ராய்டு, எது அழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 1/5 ஆஃப் லண்டன் பாப்புலேஷன், லண்டன் மக்கள் தொகை வந்து 1/5 குறைஞ்சிருக்கு. 5ல் 1 பங்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5ல் 1 பங்கு தான் இருந்திருக்கு. 5 பங்கு இருந்திருக்கு, ஆனால் 4 பங்கு இதிலே வந்து 4% வந்து இழந்துட்டாங்க மக்கள். ஓகேவா. இழந்து பாப்புலேஷன் வந்து 4 அதாவது 5ல் 1 பங்கு தான் இருக்குது. இப்போ மிச்சம் 4 இது வந்து மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி சர்ச்சஸ் அண்டு அதர் பில்டிங்ஸ் இன் த சிட்டிஸ். மெனி சர்ச்சஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கான பாரம்பரியமாக, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்போ ஒரு பெரிய ஒரு தீ விபத்து நடந்து நம்ம உலக அதிசயமான தாஜ்மஹால் அழிஞ்சிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க காலகட்டத்தில் பரம்பரையாக ரொம்ப காலகட்டமாக கட்டப்பட்ட சர்ச்சஸ், மற்ற பில்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய காலேஜஸ், அது எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. இந்த ஃபயர் ஏற்பட்டதுனால எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தீஸ் கெலாமிட்டிஸ் வேர் பிளெஸ்ஸிங். அதாவது என்னதான் இப்படி நடந்தாலுமே இந்த மாதிரி சிதைவு ஏற்பட்டதுலாம் ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் நினைக்கிறோம். இன் டிஸ்கியூஸ் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு அருவருப்பாக தான் இருக்குது, ஆனால் இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா because the London was remodeled on the modern times after the Great Fire. அதாவது இந்த ஃபயர் வந்து லண்டனில் இருக்க முக்காவாசியான இடத்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மாடர்ன் ஸ்டைலில் நியூ ஸ்டைலில் எல்லாத்தையுமே கட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறப்ப லண்டன் புது லண்டன் மாதிரி இருக்குது, நியூ லண்டன். ஒரு காலகட்டத்தில் நியூ லண்டன்னு கூப்பிட்டாங்களாம் அதெல்லாம். ஸோ நியூ லண்டன்ங்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஓகேவா. ஸோ இப்போ இது பழைய லண்டன் மாதிரியே இல்லை. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இப்போ ஒரு வீடு இருக்குது, அது இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த காலத்துக்கு அந்த இடத்துல இடிஞ்சு விழுந்த வீடு எது அப்படின்னா ஓட்டு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு மாடி வீடு கட்டுறோம், ரொம்ப அழகாக இப்போ இருக்க டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக மாடர்னாக, லைக் எப்படின்னா அழகாக ஹைஃபையாக டைனிங் டேபிள்லாம் போட்டு, ஹால்லாம் போட்டு, ரூம்லாம் போட்டு கட்டுறோம்.
டிவிலாம் வந்து செவத்தோட அட்டாச் பண்ணுற மாதிரி அப்போலாம் கட்டினோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அ கான்சிக்வன்சஸ் த ரெஸ்டரேஷன் ஆஃப் த சார்லஸ் டூ, அதாவது சார்லஸ் டூங்கிற கிங் வந்து ரெஸ்டோர் பண்ணதுனால தான் வந்து இங்கிலாந்து வாஸ் brought a social peace and society in all spheres in his rule. அதாவது சமூகத்தில் ஒரு பெரிய அமைதியையுமே எல்லா துறையிலையுமே அவருடைய ஆட்சியால் சமூகமே வந்து உயர்வு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சார்லஸ் டூங்கிறது ரோமனில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்குது. மேக் ஹே வைல் த சன் ஷைன்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா என்ன, இப்போ இந்த ஒரு இது வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஐயோ நம்ம சர்ச்சு நம்ம பில்டிங் நம்ம நாட்டில் உள்ளது அழிஞ்சிருச்சேன்னு மக்கள் உட்காராமல் புதுசாக அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயமாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, சில நேரத்தில் என்னோடய டங்க் வந்து தமிழில் பேசுகிறப்ப வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கலாம், சரிங்களா? ட்விஸ்ட் ஆகிருக்கலாம்னா இந்த மாதிரி நாக்கு பிறண்டிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு விழுந்திருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அப்லோட் பண்ணால் தான் எப்படியும் ரீச் ஆகும், 1 மந்த் ஆகும், அதுக்காக தான். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா தமிழில், ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா நான் வந்து இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே என்னால் இதை நடத்த முடியும், நல்லா ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷில் அமெரிக்கன் ஆக்சென்ட்லேயே என்னால் நடத்த முடியும். அமெரிக்க நாட்டு மக்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசி அப்படி நடத்தினா எல்லாருக்கும் அது போய் சேராது, கரெக்டுங்களா? ஸோ தமிழில் நடத்துனா அவங்க எல்லாருக்கும் புரியணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான். ஸோ தமிழ் ஏதாவது தப்பாக பேசினேன், நான் மன்னிச்சிருங்க, ஐம் ரியலி சாரி. ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு, ரெஸ்டரேஷன் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போமா? ரெஸ்டரேஷன் பீரியடில் ரிலீஜியன் மாற்றம் வந்திருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் 2 வகையான பார்ட்டிஸ் வந்திருக்காங்க. ஒரு ராயல் சொசைட்டி உருவாயிருக்கு, அதனால சயின்டிஃபிக்காக வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, கம்மியாக ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷனில் தியேட்டர் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்புறம் லைப்ரரி புதுசாக கட்டப்பட்டிருக்காங்க, பப்ளிக் லைப்ரரி வந்திருக்கு. அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப உயர்ந்திருக்குது. ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்குது. இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால வந்து இயற்கை சீற்றத்தினால அந்த லண்டனில் வந்து புதுசாக பில்டிங்லாம் கட்டப்பட்டிருக்காங்க, ஓகேவா? அது ஒரு கிளான்ஸ் மாதிரி இப்போ நான் சொன்னேன், ஓகேவா? இவ்வளோ தான். மேக் ஹே வைல் த சன்ஷைன்ஸ்னால் காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஃபயரால் வந்து இதாகிருச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்காக அப்படியே உட்காராமல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க, காற்றுள்ள போது தூற்றிக்கொள். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ guys.